வணக்கம், வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு கேரளா ஸ்பெஷல் கேரட் பொரியல் எப்படி நம்ம கேரளா ஸ்டைலில் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு திக்கான குக்கர் பேன் வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் 2ஆக கிள்ளினாங்க. நல்லா ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாய் நீல வாசனை கட் பண்ணது, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறணும். பாருங்க, எனக்கு கொஞ்சம் இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் 1/2 கிலோ கேரட் எடுத்து இந்த நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அது நம்ம போடலாம். இல்லை, கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். விட்டு அது கொஞ்சம் கிளறி இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த பொரியலுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 3 பல் பூண்டு, அது அப்புறம் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு 10 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறி லீவ்ஸ். இது எல்லாத்தையும் இதை ஒன்றா போட்டு ஒரு 2 சுற்றி தண்ணி ஊற்றாமல் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த கேரட் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி எல்லாம் வத்திருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் தண்ணி விடாமல் அந்த வெங்காயம் 2 4 கட் பண்ணி போடுங்க, பெருசாக இருந்ததுன்னா. இல்லைன்னா அது நசங்காகும். எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன் மிக்சியில். நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறி விடலாம். கொஞ்சம் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது வரைக்கும் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ நம்ம உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த தண்ணி நீங்கள் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அது வற்றிடும். இப்போ நம்ம உப்பெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கு, போரும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், இந்த கேரட் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ இப்படி கார்னிஷ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பொரியல். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.